நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். குரு பார்க்க கோடி நன்மை 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வால் உலகம் பல மாற்றங்கள் சந்திக்க போது 12 ராசியும் சந்திக்கிறீங்க. ஹம்ச ராஜ யோகம். அப்போ குரு உச்சம் பெற்று அதன் பார்க்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுப்பெறுகிறது. முதல்ல சார் கடன் தொந்தரவா, திருமணம் சம்பந்தப்பட்டதா, வேலை நிரந்தரமாக கிடைக்குமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கா, திருமணம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்ற பல பேர்த்துக்கு எப்பொழுது திருமணம் என்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பல பேர்த்துக்கு மாறுதலை உண்டு. சொத்து கிடைக்குமா சார், காப்படி நிலமாக இருந்தாலும் தன் கைப்படி நிலமாக இருந்தாலும் என்னோட சொத்தாக இருக்கணும் சார், இப்படி எண்ணி இயங்குறவங்க பல பேர். அப்போ இது அரசு வகையில் கிடைக்குமா, கவர்மெண்ட் வகையில் கிடைக்குமா, ஏதோ உதவி கிடைச்சி நான் மீண்டு வந்துடுவேனா இப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உடல்நிலையை பற்றி எண்ணி சிந்திக்காத நபர்கள் இப்போது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. யாரை கேட்டாலும், அதாவது சொத்து இருக்கோ இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதுக்கு மாற்றம் என்ன? அப்போ இன்றைக்கி உறவு திருமண தடை மட்டுமே திருமணம் செய்த பல பேர் இன்றைக்கி ஒரு வருத்தத்தக்க நிகழ்வு என்னென்னா, 10 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்தவங்க கூட டைவர்ஸ் கிடைக்குமா இப்படின்னு. சார் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த குரு பயிற்சி வந்தோடனே தொழிலில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், திருமண உறவுகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வங்கள், சொத்து சேர்க்கைக்குண்டான வழிவகைகள் கிடைக்கின்றன. இந்த குரு தொந்தரவு கொடுத்துட்டுருங்க சனியை பார்வை செலுத்துவதால் சனியின் ஆட்டம் வெகுவாக குறைகிறது. இந்த குரு அதிசாரமாக ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வரார். மாறி அதுக்கப்புறம் அக்டோபர் 31 அதிசாரத்தில் வரும்போது பல உலக நிகழ்வுகள் நடக்குது. தங்கத்துக்கு ஏன் சார் தடை வந்தது, அப்போ அது மாற்றம் என்ன, பொருளாதார சேர்க்கைக்கு இவ்வளோ தொந்தரவா, இது மாதிரி பல எண்ணிலடங்க கேள்வி இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் ஒரு திருப்பம் ஏற்பட போது உங்கள் ராசிக்கு நிச்சயமாக மீண்டு வர வழிவகைகள் இருக்குது. இதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். துலாம் ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்குமா, வாழ்வில் வெளிச்சம் கிடைக்குமா, ஏன் உங்களுக்கு கிடைக்காது? ஹம்ச ராஜ யோகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன? உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு உச்சம், அதன் பார்வை 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்குறார். சார் ஜெயிச்சிருவேனா, ஜெயிக்க ரெடியாருங்க. இதில் கிடைக்கிற விஷயத்தை அத்தனையும் பயன்படுத்திக்கங்க. ஒரு சில அவேர்னஸ் விஷயம் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அப்போ இது ஜாதகத்தில் இருக்கின்ற ஒரு அமைப்புகளே அதிகப்படுத்த வாய்ப்புண்டு. இப்போ ஒரு சில ஜாதகம் தசாபுத்தி ரொம்ப மோசமாக இருந்தால் கூட மீண்டு வர வாய்ப்புண்டு. அப்போ ஆக மொத்தம் ஏதோ ஒரு வெளிச்சம் உண்டு. இதே ஜாதகம் நல்லா இருந்தால் கோடீஸ்வரர் ஆக்கிறோம். ஸோ ஜாதகமே சரியில்லையா, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கையிருப்பு வருமே, அப்போ இருக்கிற நிலைமை இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். துலாம் வசீகரத்தன்மை உடைய ராசி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அனைத்தும் சமமாக நடத்த திறமை படைத்த ராசி, தனக்கு கௌரவம் இல்லாத இடத்தில் இருக்காது இந்த ராசி, உழைப்பை நம்பும் ராசி. இந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டும் காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல தொழில் ஸ்தானம், 10ஆம் ஸ்தானம் கர்மஸ்தானம். அங்கே 10இல் இருக்கின்ற குரு பகவான் தொழில் ரீதியாக பல மாறுதலை கொடுக்கிறார். உங்களுக்கு தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரைட் டைம் டு லீட் த லைஃப். எல்லா விஷயத்தையும் பொறுப்பேற்கக்கூடிய காலகட்டங்க. இத்தனை நாளாக இல்லை, இப்போ பொறுப்பு வருது, பண்ணிக்கலாமா? சங்கங்கள், சபைகள், ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது, ஒரு சில நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் எனக்கு கொடுக்குறாங்க. எப்படி சொன்னோன்னு சொல்கிற ஒரு நகைக்கடையில் அங்கே இதாக இருந்தோம், என்ன பொறுப்பாக எடுத்துக்காங்க, ஒரு கமிட்டியில் எடுக்க சொல்கிறாங்கன்னாரு. ஏன்னா ஒரு வேறு உச்சம் இல்லையா, எடுத்துக்காங்கன்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு ரைட் டைம் வருது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் வேண்டான்னு சொன்ன ரீசன் எதுக்கு ஒரு சிலர் வேண்டான்னு சொல்லியிருக்கேன்னா, இதை கன்சிடர் பண்ணால் அது வேறு போயிடும். அவங்க தொழில் ரீதியாக மாறுதல் இருக்கும். அவங்க தொழிலை பாதிக்காத போது எடுத்துக்கணும். இது ஒன்று. அப்போ எப்போன்னு சொல்லணும். நிறைய பேர் அரசியல் கேட்குறாங்க. சார் அரசியல் இப்போ வாய்ப்பு நிறையா இருக்குது, தமிழ் அரசியல் நிறைய வாய்ப்புகள், இது மாதிரி ஒரு இப்போ சேர்ந்தா ரைட் டைம் சார். புது கட்சிக்கும் கேட்குறாங்க, தோற்ற கட்சியில் இப்போ தாங்க வாய்ப்பு கிடைக்கும் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அரசியல் உண்டா இல்லையா, எப்போ ஜெயிக்கலாம், பதவி யோகம் உண்டு, கட்சி பதவி எப்படி வாங்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடலாம். ரைட். அடுத்து பொதுவாக 2, 4, 6 பார்க்குறாரு. இந்த குடும்பத்தில் பல மாறுதல் ஏற்படுங்க. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம். அப்போ புது நபர்னால் பிரிந்தவங்க கொண்டு சேர்றது, குழந்தை சம்மந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறது, அது மட்டும் இல்லாமல் திருமண வாய்ப்புகள் வர்றது. முதல்ல குடும்பத்தில் சுபிட்சம், மன சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அப்போ குழந்தை இல்லாத குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு. திருமணத்துக்கு மட்டும் அக்டோபருக்கு மேலே பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், நல்ல வரனாக முடியக்கூடிய காலகட்டம். பொதுவாக இந்த ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்க ராகு தாங்க மன குழப்பத்தை கொடுத்துட்டு இருந்தது. ஜானியர்னா முளைஞ்சறுக்கணமாக இருந்தது. இப்போ அது மாற்றம் ஏற்படுது. சார் ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய தொகை கையில் வர வாய்ப்புண்டு. அதை கடனை கிடைக்க பயன்படுத்தினாலும் சரி, சொத்து வாங்கினாலும் சரி, ஏதோ ஒரு பயனுள்ளதாக பயன்படுத்திக்கங்க. அதை கவனமாக பயன்படுத்தணும். எப்போ சார் வரும்,
அது ஜாதக தசாபுத்தி அந்த அமைப்பு பொறுத்த மாறும். ஆனால் பண வரவு இந்த ஒரு வருஷத்தில் உண்டு. கையில் பெரும் தொகை பார்க்காத துலாம் ராசி இல்லை. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் வண்டி வாகனம் பற்றி கேட்குறேன். வண்டி வாகனம் வாங்குகிறேன், ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன். நான் நிறைய பேர்த்து கேட்டேன். ஒரு சிலர் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறார், இந்த வீடு வாங்குறேன்னு. ஆல்ரெடி சொத்து நிறையா இருக்குது. சார் நீங்கள் சொல்கிறது கோடிக்கணக்கில் சொல்கிறீங்க, அந்த வீடை வாடகை கூட்ட எவ்வளோ சார் வரும்னு கேட்டேன். என்னங்க ஒரு 15,000 இல்லாட்டோ 20,000 வரும். நான் சொன்னேன், சார் நீங்கள் சொல்கிற ரேட்டு வேறு, பேங்க் வட்டியோட கம்மியாக இருக்குது, ரைட்டான்னு பார்த்துக்கங்க அப்படின்னேன். சார் நீங்கள் சொல்கிற தொகைக்கு அப்பார்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு 4-5 பேர் தங்குற மாதிரி இருக்கணும். சொந்த வீட்டுக்குன்னா உங்களுக்கு ஓகே, வாடகை கொடுக்க எவ்வளோ சார்? இன்னும் அப்புறம் தான் அவருக்கு புத்திக்கு போட்டது. ஓகே, அப்போ வீடு மாற்றணும். உங்களுக்கு பொதுவாக ஜாதக ரீதியாக எந்த இடத்துல வீடு வாங்கினா நல்லது, வண்டி வாகனம் ஆதாயம் உண்டா, அதோட யூஸ் என்ன, உங்களுக்கு மட்டும் லக்ஸுரியாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு தவிர வாங்கக்கூடியதெல்லாம் பணத்தை ரொட்டேட் பண்ணக்கூடிய அமைப்பை பாருங்கள். இந்த நேரத்தில்ங்க படிப்புக்கு தாங்க சூப்பர். நிறைய மாணவர்கள் படிக்கலாமா, ஜெயிச்சிருவானா, வெளிநாடு யோகமா, கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, இது மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேர் ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது அவங்களுக்கு படிப்பு என்னன்னு பார்த்து பண்ணணும். அதாவது இந்த ஜாதகம் சொல்லும் கல்வி என்ன, இவர் படிப்பு இதுதான் புரியும். நிறைய பேர் மேக்ஸு அப்படின்னா நிறைய பாருங்கள், ஒரு சுவாரஸ்யம், மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் அக்கௌண்ட்ஸில் சேர்றாங்கிறார். புரிதலா இல்லை? அவருக்கு இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி, டிஃபரன்ஷியல் கால்குலேஷன், இன்டகிரேஷன் பிடிக்காதாமா, ஆனால் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிடிக்குமாமா. நான் சொன்னேன், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட நிச்சயமாக எடுக்கலாங்க, ஒரு ஆடிட்டரியாக யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சார் திருமணத்துக்கு மட்டும் பார்க்க சொன்னேன். திருமண உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் மனக்கசப்போடு இருக்கீங்க, வாழ்க்கையை எப்படி கன்னியூ பண்ணுறது, இது நீடிக்குமா, என்ன பண்ணலான்னு ஒரு இதில் இருக்குது. அதை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள். இது ஒரு அவேர்னஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஹெல்த் வைஸ் எப்படி சார்? சார் ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தை ரெடி பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பகவான் இருந்து தொந்தரவு கொடுக்கும்போது இப்போ குரு பார்க்கறனால பிரச்சனைக்கு தீர்வு, தடைக்கு ஒரு விடை வருது. ஆனால் மருத்துவ செலவு சின்னதாக இருக்குது. அதற்குண்டான உணவு கட்டுப்பாடு தேவை, பழக்க வழக்கங்கள் நிறைய மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ தாயின் உடல்நிலை சீராகும், சொத்து சுகம் சம்மந்தப்பட்டது, பூர்வீக சம்மந்தப்பட்டது பார்க்கணும். இப்பொழுது தந்தை வழி உறவுகள் சீர்படுகின்றன. வெளிநாட்டு வாய்ப்புகள் பிறக்கின்ற காலகட்டம். சார் எதில் சார் கவனம்? பதட்டம், அவசரம், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கிரிப்டோ இதெல்லாம் செட் ஆகாது. உழைப்பை நம்புங்கள். இப்பொழுது திடீர் அதிர்ஷ்டத்தில் கவனம் இருக்கணும். ஆனால் நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரியாக பயன்படுத்தி கோல்டன் டைமாக ஜெயிக்க இதுதான் நேரம் உங்களுக்கு.